ராசிக்கார நண்பர்களே, இந்த கடகராசி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி. மனிதர்கள் அப்படின்னு ஒரு கடவுளால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான சில ஜீவராசிகளில் இந்த கடகராசி மட்டும் ஒரு ஜீவராசியாக தெரியும். மனிதன் மற்றவர்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறதே இந்த கடகராசி தான். இந்த கடகராசி அப்படிங்கிறது ஒரு ஒரு வினோதமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்காகவே பிறந்து, மற்றவர்களுக்காகவே அவர்கள் நலனுக்காகவே வாழ்ந்து, தன்னுடைய தாய் தந்தையருக்கும் தன்னுடைய குடும்பத்திற்குமான நிம்மதியை மட்டுமே தேடி, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எது வேணும், அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ராசி இந்த கடகராசி. ஆனால் இந்த கடகராசிக்கு கிடைச்சது என்னமோ பலன் என்ன அப்படின்னா, படாத கஷ்டப்பட்டுருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டம் ஒன்று கூட இருக்காது. நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. லைஃப்பில் எக்கட்டான சூழ்நிலைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அடுத்து இதை பண்ணுமா அதை பண்ணுமா அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் போய் மாட்டிட்டு முழித்த தருணங்கள் அதிகம். உங்களுக்கு யாராவது துணை இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் குடும்பமே உங்களுக்கு துணையாக நின்று இருக்காது. ஆனால் குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. இந்த ராசி ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் மிக்க ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு விசுவாசமாக நிறையா விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களிடம் எப்படி எதிர்பார்த்து நிற்கிறார்களோ அது மாதிரி மற்றவங்க இவங்ககிட்ட நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. நீங்கள் போய் ஒருத்தர் கஷ்டமாக நிற்கிங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட நிற்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஒரு வினோதமான ராசி. திருமணத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்கும், குழந்தைகளை தாமதம் ஏற்பட்டிருக்கும், கல்வியில் தாமதம் ஏற்பட்டிருக்கும், குடும்ப ரீதியான விஷயத்தில் தாமதம் ஏற்பட்டு சில நேரம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருப்பீங்க, தொழிலில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு தொழில் இதுதான் நிரந்தரமான தொழில் அப்படின்னு உங்களுக்கு எந்த தொழில் நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது உங்களுடைய ஜாதக ரீதியாக இல்லை, இது ராசி ரீதியாகவே உங்களுக்கு அந்த மாதிரி அடிப்படை. அதாவது நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் எலிமெண்ட் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதிபதி சந்திரன். நீர் எந்த பக்கம் போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிக்கும், ஆனால் நிலையான ஒரு இடத்துல இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த ராசி. ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது நீங்கள் கிணத்து தண்ணி இல்லை, ஒன்றே எவாப்ரேட் ஆகிருங்க, கொஞ்சம் சூடுபடுத்தினா உங்களுக்கு மேலே போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் கடல் தண்ணி மாதிரி நகர்ந்துகிட்டே இருப்பீங்க, அலை அடிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ நீர் தத்துவ ராசினா அப்படி தான், நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அப்படிங்கிறதுனால பாரம்பரிய ஜோதிடத்தில் சந்திரன் கொடுத்த சில அம்சங்கள் இருக்குது. மனம், உணர்வுகள், தாய்மை, குடும்பம், அன்பு, நினைவுகள், பாதுகாப்பு உணர்வு, மன அமைதி, இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரும். கடகராசிக்காரனுடைய முக்கியமான இயல்பு அப்படின்னா அன்பும் பாசமும் நிறைந்த மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக நினைப்பவர்களாக இருப்பாங்க. பிறருடைய உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. யாருக்கும் துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பல உணர்வுகளை வைத்திருப்பவர்களாக இருப்பாங்க. உறவுகளை மிகவும் மதிப்பாங்க. தங்களுக்கு பிடித்தவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்க விரும்புவாங்க. ஆன்மீக நம்பிக்கை அதிகமாக இருக்கும். மனதில் இருப்பதை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. தற்போது கடகராசிக்காரர்களுக்கு மனதில் என்ன தெரியுமா தோணும்? இந்த காலகட்டத்தில் பல கடகராசிக்காரர்களோட மனதில் இருக்கிற இந்த விஷயந்தான், என் குடும்பம் நிம்மதியாக இருக்கணுங்க, நிம்மதியாக இருந்தே ஆகணும், நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் உங்களோட மைண்ட் ஓடும். என் அன்பை ஏன் சிலர் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க? ஏன் வாழ்க்கையில் நிலைத்தன்மை எப்போது வரும்? என்னோடய வாழ்க்கையில் எப்போ நிலைத்தன்மை வரும்? எப்போ நான் செட்டிலாகி நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி, நான் செய்த உதவிக்கு மதிப்பு கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களோட மைண்டில் அதிகமாக ஓடிட்டுருக்கும். மேலும் குடும்ப பொறுப்புகள், குழந்தைகளினுடைய எதிர்காலம், வீடு வாங்கக்கூடிய ஆசை, சேமிப்பு, உறவுகளில் ஏற்படுத்தின மனக்காயங்கள், பழைய நினைவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்குங்க. கடகராசியில் பிறந்தவங்க பிறப்பு ரகசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ராசிக்கே உண்டான ஒரு பிறப்புக்கான ரகசியம் இருக்குல்ல, இது கடகம் அப்படிங்கிறது அன்பு, பாதுகாப்பு மற்றும் குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ராசிங்க. இவங்க குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க முயற்சி செய்வாங்க, பிரியவே விட மாட்டாங்க, குடும்பம் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பிறரின் கஷ்டத்தை தங்களுடைய கஷ்டமாக எடுத்துக்கொள்வாங்க. யாராவது அழுதா முதல்ல ஆறுதல் சொல்லக்கூடிய மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்ல மனதால் பலரின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவாங்க. உறவுகளுக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் அப்படின்னா, எல்லாரையும் கவனிப்பது போல் உங்களுடைய மனநலத்தையும் கொஞ்சம் கவனிங்க. எல்லாரையும் கவனிக்கிறீங்க, உங்களோட மனதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் மெயினாக நீங்கள் கற்றுக்கணும். கடகராசியினுடைய பலமான குணங்கள் அப்படின்னா அன்பு, குடும்ப பாசம், உள்ளுணர்வு, விசுவாசம், பொறுமை. இது அன்பை பொறுத்த வரைக்கும் மனப்பூர்வமான அன்பை வெளிப்படுத்துவாங்க. குடும்ப பாசத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க. உள்ளுணர்வை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களினுடைய மனநிலையை எளிதில் உணருவாங்க. விசுவாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை வைத்தவங்களை எளிதில் கைவிட மாட்டாங்க. பொறுமையை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளை அமைதியாக சமாளிக்க முயற்சி செய்வாங்க. உதவும் மனப்பான்மை அதிகங்க. தேவையுள்ளவங்களுக்கு உதவ விரும்புவாங்க. கடகராசிகளுடைய சவால்களும் சிலது இருக்குது. அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது, ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. பழைய காயங்களை மறக்க முடியாமல் இருக்கிறது, எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சிப்பது, மனதில் உள்ள கவலையை வெளியே சொல்லாமல் இருப்பது, தேவையில்லாமல் அதிகமாக யோசிப்பது, பிறர் சொல்வதை மனதில் வைத்து கொள்வது. சில நேரங்களில் என் நல்ல மனிதனை, என் நல்ல மனதை
ஏன் சிலர் தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களோட எண்ணத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். மற்றவர்களிடம் எப்படி பழகுவாங்க அப்படின்னா, கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அன்பாக பேசுவாங்க, மரியாதையாக நடந்துக்குவாங்க, உதவி செய்ய தயங்க மாட்டாங்க, உறவுகளை நீண்ட காலம் பாதுகாப்பாங்க, சிறிய விஷயங்கள்லேயும் அக்கறை காட்டுவாங்க. ஆனால் மனம் புண்பட்டால் அமைதியாக விலகிவிடுவாங்க. இதுதான் எங்களோட மிகப்பெரிய ஒரு கான்செப்டே. சின்னதாக புண்பட்டுச்சுன்னா கூட அமைதியாக விலகிடுவீங்க. மற்றவர்களை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? பலர் இவர்களை நல்ல மனம் கொண்டவராக பார்ப்பாங்க, குடும்ப பாசம் உள்ளவராக பார்ப்பாங்க, அமைதியானவராக பார்ப்பாங்க, நம்பகமானவராக பார்ப்பாங்க, கருணை உள்ளவராக பார்ப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சிலர் அதிக உணர்ச்சி வசப்படுபவங்க, ரொம்ப உணர்ச்சி வசம், தேவையில்லாமல் உணர்ச்சி வசம். அந்த இடத்துல நீங்கள் உணர்ச்சி வசம் பண்ணால் அவசியமே இல்லை. அதே போல் மனதில் வைத்து கொள்வாங்க. அதை அந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அதனால் என்ன பலன்? இதை கொஞ்சம் யோசிங்க. அதே போல் ஏமாற்றங்களும் துரோகங்களும் உங்களோட வாழ்க்கையில் நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடந்தது இல்லை. அது அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க தான். கடகராசிக்காரர்கள் பொதுவாக பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னா உறவுகள், நண்பர்கள், பணம். இதுதான் மெயினான நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட இடம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வாட்டி வதக்கியிருக்கும். அதிக அன்பு கொடுத்ததுனால உறவுகள்கிட்ட துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதிக எதிர்பார்ப்பு வச்சதுனால உறவுகள்கிட்ட துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது கூட உங்கள் கண்ணில் தண்ணி வரலாம். ஆமாம் சார், நீங்கள் சொன்னது உண்மை தான், உறவுகளால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். நண்பர்கள் மூலமாக உண்மையான நட்பை நம்பியதால் நீங்கள் வந்து மாட்டியிருப்பீங்க, ரகசியங்களை பகிர்ந்ததால் மாட்டியிருப்பீங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் மனசை வைத்து உதவி செய்ததால் மாட்டியிருப்பீங்க, நம்பி பணம் கொடுத்ததால் மாட்டுவீங்க. எப்போது துரோகம் வரலாம் அப்படின்னா, எல்லாரையும் குடும்பம் போல் நினைக்கும் போது துரோகம் உங்களுக்கு வந்திருக்கும். ரகசியங்களை முழுமையாக பகிரும்போது துரோகம் வந்திருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும் போது துரோகங்களை பார்த்துருப்பீங்க. உறவினர்களை முழுமையாக நம்பும்போது துரோகத்தை பார்த்துருப்பீங்க. குடும்பத்தில் யார் உறுதுணை, யார் சவால் அப்படின்னா, உங்கள் அன்பை புரிந்து கொள்பவர்கள் உறுதுணை, அமைதியாக பேசுபவங்க உறுதுணை, குடும்ப ஒற்றுமையை விரும்புபவங்க ஒற்றுமை. ஸோ இது எல்லாமே உறுதுணையாக தான் இருக்குமே தவிர, சவால் அப்படின்னா உணர்ச்சியை மதிக்காதவங்க உங்களுக்கு சவாலாக இருப்பாங்க. அடிக்கடி விமர்சிக்கிறவங்க ரொம்ப சவாலாக இருப்பாங்க. உங்கள் நல்ல மனதை பயன்படுத்துபவர்கள் ரொம்ப சவாலாக இருப்பாங்க. கடகராசிக்கு ஏற்ற தொழில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். எந்த தொழில் போனாலும் அங்கே இடிக்குது இங்கே இடிக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த தொழில் ஏதாவது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய தொழிலில் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு லேக் அடிக்கலாம். அதுக்கு காரணம் இன்னொன்று இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஜாதக பலன் கிடையாது, ராசி பலன். இதுக்குள்ளே ஜாதக பலன் இருக்குது. ஜாதக பலத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ஜாதக பலன். அதே போல் ஹோட்டல் மற்றும் உணவகத்தில் கொஞ்சம் பார்த்துருக்குன்னு தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு அமையும். ஆனாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் மருத்துவம் சார்ந்த தொழில்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நர்சிங்கு, ஆசிரியர் பணி, குழந்தைகள் பராமரிப்பு, விவசாயம், பால் மற்றும் பண்ணை, இந்த மாதிரி தொழிலெலாம் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. சரி, இதெல்லாம் ராசிக்கு ஓகே. இந்த கவுன்சிலிங்கு, சமூக சேவை, குடும்ப வியாபாரம், இதில் வந்து ராசிக்கு ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு தனிப்படையான தசாபுத்தி, நேரம், இதுதான் வந்து உங்களுடைய கணக்கீடுகளை கணக்கிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், அதில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இனி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக மெதுவாக ஆனால் உணர்ச்சியான உறுதியான வளர்ச்சி இருக்கும். குடும்ப ஆதரவால் முன்னேற்றம் உண்டாகுதுங்க. பழைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குது. புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்குது. வீடு மற்றும் சொத்து தொடர்பான தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குதுங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஏறத்தாழ தான் இருக்கும். இதை நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். A to Z கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொல்லிக் கொடுங்க. அது எந்த அளவுக்கு வந்து இங்கே சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இல்லை சார் ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க. பிரபல ஜோதிடர் நம்பர் தான். கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு மேலே இவர் வந்து குரு, அதாவது ஜோதிடம் கற்றுக் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி குரு. இவர் ஒரு 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பெருமையாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஜோதிடம் பார்த்து சொல்லக்கூடியவர். அவர் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபோன் மூலமாக பேசி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் கேட்க ஆரம்பிச்சுக்குவீங்க. சரி, இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இது பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இந்த தொழிலில் லாபம் கிடைக்குமா, எந்த தொழில் லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுவீங்க. உங்களுக்கு அது ரொம்ப உறுதுணையாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு பயன்படுத்தி பாருங்கள். இது நீங்கள் உங்களுடைய ஐடியா பேசிஸில் நீங்கள் பண்ணலாம். இது நீங்கள் ப்ரொமோஷன் எடுத்தாலும் அது உங்களுடைய ஒரு விஷயந்தான். இந்த செய்வனை பழிக்குமா அப்படின்னு கேட்டால், கந்திஷ்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், பாரம்பரிய விஷயத்தின்படி உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சியை பார்த்து சிலர் வந்து பொறாமப்படலாம். ஒவ்வொருத்தருடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியான குடும்பமாக இருக்கும். இந்த ஆன்மீக ரீதியான குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பமே வந்து காப்பாற்றிட்டு இருக்கும். அவங்களுடைய முன்னோர்கள் சாமி சொல்கிறவங்களா இருப்பாங்க, வாக்கு பார்க்குறவங்களா இருப்பாங்க, அவங்களுடைய குடும்பமே எங்களை காப்பாற்றிட்டு இருக்கும். ஸோ அதுபோல் சில முறைகள் வச்சுருப்பாங்க. அந்த வீடுகளில் எந்த ஒரு விஷயத்தினாலையும் எங்களை வந்து பாதிக்காது.
அப்படி செய்வினை பலிக்குமா, அப்படி திருஷ்டி பலிக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா, அது ஓரளவுக்கு குடும்பம் நல்லா இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தில் அந்த மாதிரி ஏற்கனவே ஆன்மீக ரீதியான சக்திகள் இருக்கிறவங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் பலிக்காது அப்படிங்கிறத உண்மை. அதே போல் கந்திஷ்டி குறித்து பலருக்கு பல நம்பிக்கைகள் உண்டு, சிலருக்கு இல்லை. செய்வினைகளை பொறுத்தும் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த நம்பிக்கைகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் விட்டுருங்க. அப்படி இருக்கிறவங்க குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. மன அமைதிக்காக இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நல்ல சிந்தனையை சிந்திங்க, தியானம் பண்ணுங்கள், உதவியாக இருக்கும். ரொம்ப சந்தேகமாக இருந்தால் கீழே ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு அவர் ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கா இல்லையா, அதன் மூலமாக ஏதாவது பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, செய்வினைகள் மூலமாக வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா, கந்திஷ்டி உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு A to Z ஜாதகத்தை வச்சு சொல்லிடுவார். அதே போல் நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, பல விஷயங்கள்னால நீங்கள் நல்ல நேரத்தை ஈஸியாக கணிக்க முடியும். பழைய மனக்கவலைகளை விட்டு அதை நீங்கள் விலகுனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நேரம் ஆரம்பிக்குது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. இந்த நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மூவ்மெண்ட்டை மூவ் பண்ண ஆரம்பிங்க. அது பாட்டு நல்ல நேரம் உங்களுக்கு அப்படியே பிடிச்சி தூக்கிவிடலாம், இது பண்ணாது, நீங்கள் தான் இறங்கி வேலை செய்யணும். அதே போல் அதிர்ஷ்ட நிறங்கள் பாரம்பரியமாக வெள்ளை, வெள்ளி நிறம், இளநீலம், முத்து நிறம் சந்திரனோட தொடர்புடைய நிறங்களாக கருதப்படுதுங்க. இதில் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா 2, 7 அதிர்ஷ்ட எண்ணாக சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த அதிர்ஷ்ட எண் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி தான் சொல்ல முடியும். அதே போல் சாதகமான நாள்னால் திங்கக்கிழமை. ஸோ உங்களுக்கு பரவாயில்லையான ஒரு நாள் தான். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிகவும் மதிப்பவர்களாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப உங்களை பெருசாக தான் நினைப்பாங்க. துணைக்கு பாதுகாப்பு உணர்வு கொடுப்பவர்களாக இருப்பீங்க. அன்பு நிறைந்த உறவாக விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. மனம் திறந்து பேசினா குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். சில நேரத்தில் நீங்கள் ஓப்பனப்பாக இருக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு இடத்துல பேசினா ஓட்டவாய் மாதிரி நீங்கள் பேசிடுவீங்க, மறுபடியும் திருப்பி பேசுவீங்க, மறுபடியும் போய் கெஞ்சுவீங்க. இந்த பழக்கம் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா இது ராசிக்கான பழக்கம். அந்த ராசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் உளறுவாய் தான். அதே போல் ஒரு சின்ன மைனஸ் ஒன்று இருக்குது. அங்கே பேசுகிறது, இங்கே பேசுகிறது, இங்கே பேசுகிறது, அங்கே பேசுகிறது. உங்களோட கவலைகளை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த விஷயங்கள் எவ்வளோ அந்தளவுக்கு பாதிக்குங்கிறது நீங்கள் தெரியாமல் பேசிட்டீங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும், குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. அது பண்ணிங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மீது அதிக பாசம் காட்டுவாங்க. அவர்களுடைய கல்வி மற்றும் எதிர்காலத்தில் அதிக அக்கறை கொள்வாங்க. நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்க விரும்புவாங்க. வண்டி வாகன யோகத்தை பொறுத்தவரை குடும்ப வசதிக்காக வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய வாகன யோகம் அமையுது. வாகன பராமரிப்பில் கவனம் தேவை. சொத்து யோகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகுது. நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுது. குடும்ப சொத்தால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப சொத்தில் ஏதாவது சிக்கலில் இருந்துச்சு, பங்காளிகளுக்குள்ளே, பெரியப்பா சித்தப்பாவுக்குள்ளே, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இந்த மாதிரிலாம் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும். அதை மட்டும் தயவு செய்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பொறுப்புகள் வரலாம். பழைய வேலைகள் நிறைவு பெறலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லதுங்க. சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்க. மனம் திறந்து பேசுங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற கவலைகளை குறையுங்க. நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஜாதக ரீதியாக தான் அதை கால்குலேட்டாக பண்ண முடியும். இது இப்போ நான் ராசி ரீதியாக சொல்கிறேன். இது உங்களுக்கு 60% தான் பொருந்தும். அதையும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா நான் சொல்கிறது ராசி பலன். உள்ளே நீங்கள் தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, இதெல்லாம் உள்ள நிறைய வேறு இருக்குது. அதனால் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுங்க. இந்த காலகட்டத்தில் மன அமைதியை பாதுகாத்து கொள்ளுங்கள். சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உடல் நலத்தை கவனிங்க. புதிய வாய்ப்புகளை தைரியமாக ஏற்றுக்காங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த தடவை புதிய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை தைரியமாக ஏற்றுக்கோங்க. புதிய வாய்ப்புகள்னால் ஏதாவது திடீர்னு ஒரு 50 lakhs ஒரு அமௌண்ட் கட்ட சொன்னாங்க சார், நல்ல வாய்ப்பாக இருக்குது, மைண்டில் அப்படி தான் தோணுது, அதில் இருந்த ஒரு 2-3 பேர் கேன்வாஷ் பண்ணாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா சரியாக தெரியுது, இப்படிலாம் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப இன்வால்வ் பண்ணி பாருங்கள், செக் பண்ணுங்கள். அதே போல் இந்த அமௌண்ட்டை பற்றி அதீத முதலீடுகள்லாம் யோசித்து பண்ணணும். இந்த டைமில் அதீத முதலீடுகள் போட்டிங்கன்னா மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிடுங்க. அது நல்லதாக அமைதும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. குடும்பத்துக்கு இப்போ பரவாயில்லையா இருக்குது. மன அமைதியை பாதுகாத்து கொள்ளுங்கள். சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்காங்க. உடல் நலத்தை கவனிங்க. அதுதான் மெயினான ஒரு விஷயம். புதிய வாய்ப்புகளை தைரியமாக ஏற்றுக்காங்க. செய்யக்கூடாதது அப்படின்னா பழைய காயங்கள் நினைத்து வாழ்வது. பழைய காயங்கள் நினச்சி வாழ்கிறத தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. அனைவரையும் உடனே நம்புறதை தயவுசெய்து மாற்றிக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறதையும் தயவுசெய்து மாற்றிக்கோங்க. மனதில் வைத்துக்கொண்டு வருந்துவதையும் மாற்றிக்கோங்க. தேவையற்ற செலவுகள் செய்வது தவிர்த்துக்கோங்க. பரிகாரங்கள் அப்படின்னா பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் திங்கட்கிழமை சிவபெருமான் அல்லது அம்பாள் வழிபாடு,
ஸோ திங்கக்கிழமை இந்த சிவபெருமானும் அம்பாள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நடக்குது. அது நிறைய ராசிக்காரங்களும் தெரியல. திங்கக்கிழமை வழிபாடு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு. அம்மன் கோவில் தரிசனம், எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் மாரியம்மன் கோவில் இருக்குது, ஏதோ ஒரு அம்மன் கோவில் இருக்குன்னா அங்கே போய் வழிபடுங்க, ரொம்ப நல்லதுங்க. பால் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது. கோவில் மரபுகளுக்கு ஏற்ப அன்னதானம், நீர்தானம், பெற்றோருக்கு மரியாதை செலுத்துறது, இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்தால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசியினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ரகசியம் அப்படின்னா உங்கள் அன்பும் கருணையும் உங்கள் மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பிறரை போலவே உங்களுடைய மனதையும் பாதுகாக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் இன்னும் மகிழ்ச்சியாகும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்கள மாதிரியும் நீங்களும் யோசிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல மற்றவங்களையும் வச்சு யோசிச்சு பார்க்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பால் மனிதர்களுடைய மனதை வெல்லக்கூடியவங்க நீங்கள். குடும்பத்தை உயர்த்தும் சக்தி கொண்டவர் நீங்கள். அமைதியாக பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர் நீங்கள். உணர்ச்சியையும் அறிவையும் சமநிலைப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் முன்னேறினால் குடும்ப மகிழ்ச்சி, மன நிறைவு மற்றும் நிலையான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லையாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உண்டாகுது அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சு செயல்படுங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் தான், இந்த ராசிக்காரங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேச தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.